நான் அமுகுன்னு அம்மா வந்து வர வழியில சந்தையில வந்து கீரை வாங்கி வந்தாங்க, சிறுகீரை. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். மணி இப்போ என்ன ஆகுது? ட்ரெஸ்ல நான் வந்து ஒரு இன்டர்வியூக்காக எடுத்தேன், ஆனா வந்து இன்னைக்கு போட்டுட்டேன். எனக்கு வந்து பழைய ட்ரெஸ் தாங்க இன்னைக்கு வாச்சது. ஆனா வந்து பாருங்க, புது ட்ரெஸ் புத்தாண்டுக்கு போட்டிருக்காங்க, வசதி தான். வெளில வந்து காட்டுறேன். ஆமா, ஆனா நல்லா இருக்கு ட்ரெஸ். அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு பழைய ட்ரெஸ் தாங்க, எந்தெல்லாம் யார் நல்லா இருக்குன்னு சொல்ல போறாங்க. சும்மாடா கர்ணாயா. நல்லா தான் இருக்கு. சரிங்க. சூப்பரா இருக்கு அப்ப அந்த ட்ரெஸ். நிஜமாவா? இந்த கலர் அடிக்குமோன்னு நினைச்சேன். இல்ல ஆனா நல்லா தான் இருக்கு எனக்கு. ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கு வந்து இந்த ட்ரெஸ் மட்டும் தான் வாங்கினேன்னா, இதுக்கு ஷால்லாம் எதுவும் இல்லை. அதனால தனியாக வந்து இப்போ தான் நான் இந்த கரை கலரில் ஒரு ஷால், பனாரசி ஷால் ஆர்டர் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க, சூப்பராக இருக்கும். அதனால் ஆர்டர் பண்ணணும் இனிமேல் தான். இப்போ தான் வந்துச்சு, ஃபிட்டு கூட பண்ணலாம், அப்படியே கரெக்டாக இருக்குது. கொஞ்சம் லைட்டாக லூஸாக இருக்குது, பரவாயில்ல. தலை பாருங்க ஈரமாக இருக்குது. இப்போ தான் குளித்தேன் நான். 4 மணி ஆகுது. நாங்கள் வந்து ஒரு முக்கியமான நல்ல விஷயத்துக்காக வந்து இப்போது வெளியில் கிளம்பிட்டுருக்கோம். அதுக்காக தான் வந்து இந்த சூப்பரான ட்ரெஸ் வந்து நான் போட்டுருக்கேன். ஏதாவது படத்துக்கு போகலான்னு பார்த்தாலும் நல்ல படம் எதுவுமே வரல. அதாவது இந்த வருஷம் பிறந்ததுலேருந்தே பாருங்களாம், தமிழ்நாட்டுக்கு வந்து நல்ல படத்துக்கு பஞ்சமாகவே இருக்குது. ஒரு சூப்பர் படம் வந்துச்சுப்பா அப்படின்ற ஒரு ஃபீலே எதுவுமே இல்லை. சரி, ஓகேங்க. நாங்கள் வந்து இப்போது ஒரு நல்ல விஷயம் சொன்னல, அது என்னன்னு சொல்ல மாட்டேன் சீதானா, இப்போ சொல்ல முடியல. ஏன்னா அது நல்ல விஷயமா இருக்குமான்னு எங்களுக்கே தெரியல. அதனால என்னங்க இப்படி வெயிலுக்கு வா. ஒரு நல்ல விஷயம் சொன்னல, அது வந்து நல்ல விஷயமா வருமா அப்படின்றது எங்களுக்கே தெரியல. ஏன்னா ஒரு 2-3 முறை வந்து போயிட்டு உங்ககிட்ட கடைசி வரைக்கும் வரமாட்டோம் அப்படி. ஆமாம், யாரோ நம்ம ஊர் புள்ளிங்க போல, பரவாயில்ல. அது வந்து நல்ல விஷயமா வருமா நமக்கு தெரியல, கண்டிப்பாக வரும்னு நம்புகிறோம். அதனால் வந்ததுக்கப்புறம் உங்ககிட்ட தான் ஃபஸ்ட்டு சொல்லுவோம். இப்போ வந்து அதுக்காக தான் வந்து போயிட்டுருக்கோம். எனிவேஸ், பாய். நாங்கள் போன வேலை வந்து நாளைக்கு வந்து முடிகிற மாதிரி இருக்குது. நாளைக்கு தான் வர சொல்லியிருக்காங்க. சரி, அதனால் வந்து சரி ஓகே வந்துட்டோம். ஈவினிங் வர ஆயிடுச்சு. காஃபிலாம் குடிச்சிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா, சித்தப்பா, நான், விவேக் எல்லோரும் சேர்ந்து காஃபி, பஜ்ஜி இதெல்லாம் சாப்பிட்டோம். கொஞ்சம் அன்ஹெல்த்தி தான், பட் இருந்தாலும் நமக்கு சில டைமில் இந்த காஃபி, டீ, இந்த கிரேவிங்ஸ் வந்து ஒன்றுமே பண்ண முடியாதுல்ல. எனக்கு அதாவது நம்ம என்னதான் வந்து குடிக்காமல் இருக்கலாம் அப்படின்னு நினச்சாலும், கொஞ்சம் மழை வர மாதிரி இருக்குது, இல்லை மழை பெஞ்சு இப்போ தான் விட்டு இருக்குது, கொஞ்சம் தலைவலிக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னா ஃபஸ்ட்டு நமக்கு வந்து ஓகே நம்ம ஒரு டீ இல்லை காஃபி குடிக்கலான்னு தோணும். பட் ரொம்பவே அது அன்ஹெல்த்தி. நிறைய விஷயங்களுக்கு வந்து அது ஒரு ஃபர்ஸ்ட் திங்காக இருக்குது. டீ, காஃபி தயவு செஞ்சு வந்து யாராவது குடிக்கிறீங்கன்னா விட்டுருங்க. ஸோ நான் இப்போ தான் கொஞ்ச நாளாக வந்து கண்ட்ரோல் பண்ணிகிட்ருக்கேன் குடிக்காமல் இருக்கிறதுக்கு. எல்லாத்தையும் அமுக்கிட்டியா? நாம ஒரு சமோசா, ஒரு கீரை போண்டா வாங்கி கொடுத்தீங்க. அப்புறம் என்னம்மா ஒரு காபி வாங்கி கொடுத்தீங்க. இது போய் வைத்து அமுக்கிட்டியான்னு கேட்குறியாம்மா? இந்த எகத்தாளமெல்லாம் என்கிட்ட வச்சுக்காத. வேற என்ன வாங்கி தரணும் உனக்கு? ஒரு சவரம் ஞானக்குழம்பு வாங்கி தாங்க. போயிட்டு வரேன், பாய். இது வாங்கி வரணும். ஃப்ரெண்ட்ஸ், அம்மா வந்து வர வழியில் சந்தையில் வந்து கீரை வாங்கி வந்தாங்க, சிறுகீரை. கீரை கஞ்சிருவீங்களா இல்லை வச்சிருந்து அப்புறம் தூக்கி போட்டுருவீங்களா? இதுக்கப்புறம் வந்து இந்த கிருணி பழம், வெள்ளரி பழமா கிருணி பழமான்னு கரெக்டாக தெரியல எனக்கு, ஏன்னா ரெண்டுமே ஒரே மாதிரி தானே இருக்கும். அதனால இது வந்து வாங்கினோம். ஃப்ரெண்ட்ஸ், அப்போல்லாம் வந்து கிருணி பழம் வந்து ஒரு பழக்கணக்கு தான் நமக்கு விற்பாங்க. ஒரு பழம் வந்து 70 ரூபா 80 ரூபா சைஸ்க்கு ஏற்ற மாதிரி. இப்போ பார்த்தீங்கன்னா தர்பூசணி மாதிரியே கிருணி பழமும் வந்து இது பண்ணுறாங்க, கிலோக்கு ஏற்ற மாதிரி போடுறாங்கங்க. 1 கிலோ 30 ரூபாவாம். நாங்கள் வாங்கினது வந்து 2 கிலோ, 2.25 கிலோ. அதனால வந்து 70 ரூபா கேட்டாங்க. அது வந்து இன்னைக்கு பழுக்காது போல, 2 நாள் ஆகும் போல். அப்புறமா பார்த்தீங்களா அழகான சீட்டா பண்றான் பாரு. நான் வந்து இப்போ வந்து அழகான ட்ரெஸ்ஸை வந்து கழட்ட போகிறேன். ஏன்னா இதுலேயே வந்து இருக்க முடியாது. கழட்டிட்டு நாளான்னைக்கு வந்து நானும் வைக்க வந்து சென்னை போக போகிறோம். அதுவும் ஒரு ரொம்ப ஒரு சர்ப்ரைஸானது. அதுவும் நான் உங்களுக்கு வந்து நாளான்னைக்கு சொல்கிறேன் அந்த விலாகில். அதுக்காக வந்து இப்போ ட்ரெஸ்ஸு கொஞ்சம் புது ட்ரெஸ்லாம் வந்து நான் வாங்கியிருக்கேன். இந்த ட்ரெஸ்ஸு இது கூட இன்னும் 2-3 ட்ரெஸ் வாங்கியிருக்கேன். அதெல்லாம் கொஞ்சம் ஆர்டர் பண்ணோம். அதுக்கு எடுத்து வைக்க போகிறேன். இப்போ பண்ணல, எடுத்து வச்சேன்னா நாளைக்கு ஆர்டர் பண்ணலாம். அப்புறம் அந்த ட்ரெஸ் மாற்றிட்டு அதுக்கப்புறம் உங்களை வந்து பார்க்குறேன். நைட்டு டின்னர் பார்த்தீங்கன்னா சாப்பாடு தான். ஏன்னா மதியம் வந்து நாங்களுக்கு இட்லியே போட்டு எங்கள் அம்மா சாவச்சிட்டாங்க. ஏன்னா நாங்கள் வெளியே போக வேண்டியிருந்துச்சுல, அவசரமாக வெளியே போக வேண்டியிருந்துச்சுல. அதனால வந்து இட்லி சிக்கன் குழம்பு சாப்பிட்டோம். இப்போ நைட் வந்து சாப்பாடு சிக்கன் குழம்பு தான் சாப்பிட போகிறோம்னு நினைக்கிறேன். சரி ஃப்ரெண்ட்ஸ், ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் மூஞ்சிலாம் கழுவிட்டு வந்து உங்களை பார்க்குறேன்.
அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். சாப்பிட்டு முடிச்சாச்சு. ஸோ இதுக்கப்புறம் வந்து தூங்க வேண்டியதான். நான் தூங்கும் போது ரைட் இந்த மாதிரி தாங்க நேர்கோடு எடுத்து தூங்குறேன் இப்போல்லாம். ஏன்னு பார்த்தீங்கன்னா இப்படி தான் நான் எப்பவுமே வாடுறேன், வடுகு எடுக்காமல். அது வந்து கொஞ்சம் மண்டை வந்து தெரிய ஆரம்பிச்சிச்சு வழுக்க. அதனால வந்து நான் இப்போல்லாம் நேர்கோடு எடுத்து இந்த மாதிரி நைட்டு சும்மா இருக்கவங்களாம் இந்த மாதிரி பண்ணோம் அப்படின்னா கொஞ்சம் மண்டை தெரியாமல் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அதனால ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் வீட்டில் என்ன டின்னர் இன்னைக்கு? சண்டே ஸ்பெஷல் என்னன்னு கண்டிப்பாக கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள். ஸோ இதே மாதிரி இன்னொரு அழகான vlogல உங்களை வந்து சந்திக்கிறோம். Until then, bye from Sita and Vivek. Ta-da!